அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே முன்னாடி ஒரு 3 ப்ராப்ளம் பார்த்தோம் டிவிசிபிலிட்டி வச்சு நம்பர் சிஸ்டமில். அதே மாதிரி இப்போது இதில் ஒரு 4th சம் ஒரு சம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா 11ஆல் டிவைட் ஆகணும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அது 7 டிஜிட் நம்பராக. இதில் நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா சம் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன மீனிங்னா எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணோன்னா என்ன வரும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் 11ஆல் டிவைட் ஆகினா இல்லை டிவைட் ஆகிறதுக்கு அல்லது 11 டிவிசிபிலிட்டிக்கு என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்கிற டிஜிட்டெல்லாம் என்ன பண்ணணும்னா ஆல்டர்னேட்டிவ் ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எழுதணும். 5 0 4 அப்புறம் எக்ஸு 5 ஒய் 3 இதில் நம்ம எடுத்துருக்கோம். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்டர்னேட் டிஜிட் தான் நம்ம. ஸோ இதில் ஆல்டர்னேட்டாக எடுத்தோம்னா 5 + 4 இருக்கும். அப்புறம் 4 + 5 அப்புறம் 3. இப்போ 5 + 4 9, 9 + 5 14, 14 + 3 17. இந்த பக்கம் எடுத்துட்டோம்னா 0 + x + y. அப்போ இங்கே என்ன வருது x + y. இப்போ நம்ம கிடச்சிருக்கிறது என்ன அப்படின்னா x + ஒய்யும் இன்னொரு பக்கம் 17ம் கிடச்சிருக்குது. நமக்கு என்ன இருக்கணும் ஆஸ் பர் ரூலு, அதாவது நம்ம 11 டிவிசிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று 0 இருக்கணும் அல்லது 11 இருக்கணும். அப்படி இல்லைன்னா 11 மல்டிபிள்ஸ் இருக்கணும். 11 அல்லது அதாவது என்னென்னா ரெண்டோட டிஃப்ரென்ஸ், ரெண்டுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா வித்தியாசம் பார்த்தோம்னா இந்த வித்தியாசம் வந்து என்னவாக இருக்கணும் 0வாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இதோட வித்தியாசம் வந்து 0வாக இருக்கணும். இதோட வித்தியாசம் 0 அல்லது 11. அப்படி இல்லைன்னா 11 மல்டிபிள்ஸ், அதாவது 22 33 அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரூலு. இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா x + y இருக்குது, 17 இருக்குது. அப்போ இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன, இந்த வித்தியாசத்தை எப்படி எழுதுறது, x + ஒய்க்கும் 17க்கும் வித்தியாசம் எப்படி எழுதணும் அப்படின்னா வித்தியாசம்னா என்ன அப்படின்னா மைனஸ். அப்போது எக்ஸு + ஒய் -17. இது என்னவாக இருக்கணும், ஒன்று 0வாக இருக்கணும் அல்லது 11ஆக இருக்கணும் அல்லது 11 மல்டிபிள்ஸாக இருக்கணும். இப்போ நம்ம 0 அப்படின்னு வச்சிட்டோன்னா அப்போ என்ன கிடைக்கும் எக்ஸ் + ஒய்ங்கிறது 17. இல்லைனாலுமே நீங்கள் ஷார்ட்டாகவே எழுதிடலாம். அப்படின்னா எக்ஸ் + ஒய்யும் இங்கே இருக்க 17 ரெண்டுக்கும் வித்தியாசம் வந்து 0 வரணும். அப்போ வித்தியாசம் 0 வரணும்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்னவாக இருக்கணும் 17. 17 தான் தானே 17 - 17 0 வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் 17. ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர். ஆல்ரெடி ஆப்ஷன்ஸ் இது உங்களுக்கு கீழே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் இதில் இருக்குது. அதனால் அதை வாசிச்சா புரியுமான்னு தெரியல, அதனால நான் சொல்லியிருக்கேன். அடுத்த 5th சம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு ஆன்சர் வந்து சி. தேங்க்யூ.